சார் இந்த புடவை ஆனந்தி ஹேண்ட்பேக்ல இருந்தது. இப்போ என்ன சொல்ல போறீங்க? துணிமாற்றும் அறையில் கேமரா வைத்து நிர்வாண வீடியோக்களை அந்த கடை ஊழியர் எடுத்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட கிரிமினல்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி மாநகர கமிஷனரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு இங்க வேலை கிடையாது, வெளியில போங்க ராஸ்கல்ஸ். இனிமே இங்க வேலை செஞ்சா நாங்க மனுஷங்களே இல்ல. போயா? என்னது இது? பதில் சொல்லு. சார் இது எப்படி வந்தது? வா சார். ஏமா அந்த புடவை எல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வைங்க. சார் இந்த புடவை ஆனந்தி ஹேண்ட்பேக்ல இருந்தது. சாரி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன். திருட்டு நாய்ங்களா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? சத்தியமா நான் செய்யல சார். ஒருவேளை நான் திருடி இருந்தாலும் பேக்ல எப்படி சார் வைப்பேன்? திரும்பி போறப்ப நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இதுல ஏதோ சதி இருக்கு சார். சார் இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு. புடவை பாக்ஸ் எங்க கிட்ட கொடுத்து அனுப்புனதே இவர் தான் சார். இது எல்லாமே இவரோட வேலையா தான் இருக்கும். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கையும் களமா புடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? திருநது இவளுங்க ஏமால பறிய போறாங்க சார். இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட புடவைய பறி கொடுக்க நான் என்ன இழுச்ச வாயனா? உங்களுக்கு இருக்குடி இன்னைக்கு. சரவணா சார், இவங்க அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டு போய் அங்க வச்சு அடிங்க. என்ன அடிச்சாலும் சத்தம் வெளியில கேட்க கூடாது. கூட்டு போங்க. இவன் தான் சார் ஏதோ தப்பா பண்ணி. ஏய் ரொம்ப பேசாத, கூட்டி போங்க சார். மரியாதையா வர்றீங்களா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போகணுமா? போங்க. போங்க. அடிக்கிற அடி இவளுங்களுக்கு காயம் தெரியக்கூடாது. ஆனா காலகாலத்துக்கும் இவளுக மறக்கவே கூடாது. இவளுகளை அந்த அளவுக்கு அடிக்கணும். திருடவா செய்றீங்க? இன்னைக்கு நீங்க வாங்குற அடியில இனிமே திருடவே கூடாது. சார் உங்களுக்கு புரியலையா? நாங்க திருடல சார். இவன் தான் முதல்ல இருந்து கொன்றுவேன். என்னைய குறை சொல்ற? இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒழிஞ்சு கடி. டேய் கதவ சாத்துடா. ஐயோ காப்பாத்துங்க. டேய் எங்களை அடிக்குறாங்க, காப்பாத்துங்க. கத்தவா செய்றீங்க? டேய் டிவி ஆன் பண்ணி சத்தமா வைடா. இவளுங்க இப்ப என்ன செய்யறாளுன்னு பாப்போம். அரா ஸ்ரீரங்கத்தில் செயல்படும் ஸ்ரீரஞ்சன் ஸ்டோர்ஸ் என்ற பிரபலமான துணிக்கடையில் தான் இந்த அநியாயம் நடந்துள்ளது. ஏய் என்னடா இது? நியூஸ்ல நம்ம கடையை பத்தி சொல்றாங்க. கடையில் வேலை பார்க்கும் பெண் வாடிக்கையாளர்கள் ஆகியோர் துணிமாற்றும் அறையில் கேமரா வைத்து நிர்வாண வீடியோக்களை அந்த கடை ஊழியர் எடுத்திருக்கிறார். இன்டர்நெட்டிலும் அதை விட்டிருக்கிறார். அதில் சில வீடியோக்கள் இதோ. சம்பந்தப்பட்ட கிரிமினல்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி மாநகர கமிஷனரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கடையை சீல் வைக்க வேண்டும் என்று பெண்கள் அமைப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். வீடியோ எடுத்த குற்றவாளியை போலீசார் தேடி வருவதாக கமிஷனர் தெரிவித்தார். சார் இவன் சார். எங்க ஸ்டாஃப் ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இவன் வீடியோ எடுத்துக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அதை நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் நான் போல சார். சார் விட்டுருங்க. இந்த பொறுக்கி பண்ணதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க தான் சார் ஹெல்ப் பண்ணோம். அதனால தான் எங்க மேல பழிய போட்டான். ராஸ்கல் கடையோட பேரைய கெடுத்துட்டியடா. இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க சார். கான்ஸ்டபிள் சார் கூட்டிட்டு வாங்க. போடா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யார் நல்லவங்க யார் கிட்டவங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெல்லுமா நம்ம கடை பேரைய நாசம் பண்ணிட்ட. எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண? சார் அவன் கடை பொண்ணுங்களை மட்டும் இல்ல சார், கடைக்கு வந்த கஸ்டமர்ஸையும் வீடியோ எடுத்திருக்கான். அதை என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். எவனோ ராஸ்கல் கிட்ட சொல்லிருக்க. அவன் போலீஸோட வந்து நிக்கிறான். யார் அவன்? எதுக்கு அவனுக்கு உதவி பண்ண? அந்த பையனுக்கு உனக்கும் கனெக்ஷனா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இவ்ளோ அக்கிரமம் நடந்திருக்கு, அதை தட்டி கேட்க முடியல. எங்களை வந்து குறை சொல்றீங்க? அசிங்கமா பேசுறீங்களா சார்? இனிமே உங்க ரெண்டு பேருக்கு இங்க வேலை கிடையாது, வெளியில போங்க ராஸ்கல்ஸ். இனிமே இங்க வேலை செஞ்சா நாங்க மனுஷங்களே இல்ல. போயா?